வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ இன்னொரு ஜாதக ஆய்வு நம்ம பார்க்கலாம். அதாவது லக்னத்துல வந்து சூரியனும் ராகுவும் இருக்குது. இப்போ ஏழில் வந்து சனியும் கேதுவும் இருக்குது. அதனால இந்த பையனுக்கு திருமணம்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, ரொம்ப டிலே ஆகும்ட்டு சொன்னனால அவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. பையனுக்கு 29 வயசாச்சு, எப்போதான் கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சனி அதில் ஏழில் சனி கேதுலாம் இருந்துச்சு அப்படின்னாவே திருமண வாழ்க்கையெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் ராகு கேது இருந்துச்சுன்னா அந்த ராகு கேது தோஷத்தில் இருக்கிறதா கல்யாணம் பண்ணும் அப்படின்றனால தான் பாதி திருமணம் நடக்காமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா இந்த ஜோதிடர்கள் செய்கிற வேலை. ராகு கேது இருந்தால் ராகு கேதுவே இருக்கணும், செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்களா புதுசாக ஏதோ ஒரு கான்செப்ட்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அது மாதிரிலாம் ஜோதிடத்தில் எதுவுமே இல்லை. முதல்ல எப்பயுமே தசாபுத்தி என்ன நடக்குன்றது பார்க்கணும். அதை பார்த்து தான் ஜோதிடம்லாம் வந்து சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஒரு ஜாதக ஆய்வு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா 29 வயசு, 8 மாதம் 24 நாளாவது, 23/9/1996 திங்கக்கிழமை 7 மணி 5 நிமிஷம் 30 செகண்டுக்கு கொம்முடியில் பிறந்த பையன். கொடுமுடியில் திருவோணம் 1ஆம் பாதம், ராசி மகர ராசி, லக்னம் கன்னி லக்னம். இந்த பையனோட ஜாதகம் இப்போ பார்த்தீங்கன்னா நவாம்ச ராசி கட்டத்தில் லக்னத்தில் சூரியன் ராகு இருக்குது, 4ல் குரு இருக்குது, 5ல் சந்திரன் இருக்குது, 7ல் வந்து சனியும் கேதுவும் இருக்குது, 11ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்குது, 12ல் புதன் இருக்குது. ஓகே, இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்து பாரம்பரிய முறையிலேருந்து நம்ம வந்து கேபி முறையில் பார்க்கும்போது இது லக்னத்தில் இல்லை, 12ஆம் பாவத்தில் ராகுவும் சூரியனும் இருக்குது, 3ஆம் பாவத்தில் குரு இருக்குது, 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்குது, 6ஆம் பாவத்தில் சனியும் கேதுவும் இருக்குது, 10ல் செவ்வாய் இருக்குது, 11ல் சுக்கிரன் இருக்குது, 12ல் புதன் இருக்குது. இது டிகிரி வைஸாக பிரிச்சா இப்படி தான் இது வரும். இது வந்து இந்த மாதிரி இருக்கிறது பொது பலன். இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்பயுமே லேட்டிடியூட் லாங்கிடியூடு போட்டோம் அப்படின்னாவே இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து கப்சல் லிங்க்ஸ் பார்க்கலாம். உள்ளே போயிட்டு ஒரு ஜாதகத்துக்கு நம்ம எப்பயுமே திருமணத்துக்கு பார்க்குறது 7ஆம் பாவம். ஃபஸ்ட்டு நம்ம 7ஆம் பாவத்தோட கொடுப்பனை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி சுக்கரன் எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நடக்கிற தசா புத்தியை பார்க்குறோம். இந்த பையனுக்கு கேதுன்ற கிரகம் தசை நடக்குது, இது ராகுன்ற கிரகம் தசை நடக்குது. ராகுன்ற கிரகம் வந்து ஃபேவராக இல்லை தசை. முதல்ல ராகுல வந்து இதுக்கு எந்தெந்த கிரகம் முதல்ல திருமணத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியன் சாதகமாக இல்லை, செவ்வாய் சாதகமாக இல்லை, புதன் சாதகமாக இருக்குது, குரு வந்து சாதகமாக இல்லை, சுக்கிரன் சாதகமாக இருக்குது, சனி சாதகமாக இல்லை, ராகு சாதகமாக இல்லை, கேது சாதகமாக இல்லை. இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இல்லை அப்படின்னாவே திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது 2 கிரகம் தான். ஒன்று சுக்கிரன் ஒன்று, ஒன்று புதன் ஒன்று. இந்த சுக்கிரனோ புதனோ தசையோ புத்தியோ அந்தரமோ வந்தால் தான் திருமணம் நடக்கும். அது வரைக்கும் நம்ம கோயிலுக்கோ பரிகாரமோ எது செஞ்சாலுமே திருமணமும் நடக்காது. இப்போ வந்து இந்த பயிருக்கு நடக்கிறது பார்த்தீங்கன்னா ராகு தசை 2012லேருந்து 2030 வரைக்கும் ராகு தசை. சுக்கிர புத்தி வந்து 5/7/2024லேருந்து 5/7/2027 வரைக்கும் சுக்கிர புத்தி ஓடுது. அப்போ இந்த சுக்கிரன் வந்து திருமணத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அப்பயும் வந்து சுக்கிரனோட புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தரம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு எந்த கிரகமும் பெருசாக ஃபேவரே பண்ணவே இல்லை. திருமணத்துக்கு எந்த கிரகமும் ஃபேவர் சாதகமாகவே இல்லை. அப்படின்னால நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் தசை வந்து புத்தி நல்லா இருக்கிறனால 5, 3, 5, 7 இருக்கிறதுனால எப்படியா இருந்தாலும் கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு நம்ம வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதுவும் சரியான ஜாதகம் வரவே இல்லை. 28/1/2024 பார்த்தது இந்த ஜாதகம். இந்த குருன்னா குரு, அதே மாதிரி சுக்கரனை வச்சுட்டோம், செவ்வாய்க்கு கேது வச்சுட்டோம். இது மாதிரி வச்சு இந்த ஜாதகத்தை கணிச்சு இது வந்து சுத்தமான ஜாதகம். கரெக்டாக இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடில் கொடுமுடியில் பிறந்தா இது தனிப்பட்ட ஜாதகம், இது பொது ஜாதகம் இல்லை. இப்போ இந்த பையனுக்கு வந்து இந்த புத்தியில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த திருமணம் எப்போ ஆச்சு அப்படின்னா 16 நவம்பரில் இந்த பையனுக்கு மேரேஜ் ஆச்சு. இதுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த பொண்ணோட ஜாதகம் ஒன்று வந்து ஒரு 5-6 ஜாதகத்துக்கு மேலே பார்த்தோம், எந்த ஜாதகமுமே செட் ஆகலை. ஏன்னா திருமணமும் டிலே ஆகிட்டே இருக்குது, எப்படியாவது மேரேஜ் பண்ணுமேன்ட்டு இது பண்ணது. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கன்னா 7ஆம் பாவம் கொஞ்சம் நல்ல பலமாக இருக்குது. அதுக்கப்புறம் புதன் கொஞ்சம் பலமாக, செவ்வாய் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது.
ஆனாலும் இப்போ 7ஆம் பாவம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, லக்னம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டுக்கிற தசாபுத்தியில் பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு புத்தி ஓடுது. ராகு வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. ராகு முடிஞ்சது, குரு வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் நடக்கிறது புதன் தசை வந்து 2029லேருந்து 2046 வரைக்கும். அதனால் புதன் தசை சூப்பராக இருக்கிறதுனால சரி ஓகே, இந்த பொண்ணுக்கு மேட்ச் பண்ணோம்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு நம்ம மேட்சிங் எடுத்து கொடுத்தோம். இப்போ வந்து இந்த மேட்சிங்கில் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ஏஜ் ஆனாவே ரொம்பலாம் நிறையா பார்த்துடக்கூடாது. நட்சத்திரம் 10க்கு 8 பொருத்தம் இருக்குது. ஓகே, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து, ஏன்னா அடுத்த தசை நல்ல தசை தான், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் லக்னம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னம், துலா லக்னம் ஆவரேஜாக தான் இருக்குது. மகர ராசி, கும்பராசி அது ஓரளவுக்கு ஒரே அதிபதி தான், அதனால் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 7ஆம் பாவ கொடுப்பனைன்றது 2 பேத்துக்குமே நல்லா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாயில் சுக்கிரன் நல்லா இருக்குது பையனுக்கு, பொண்ணுக்கு செவ்வாய் ஆவரேஜாக இருக்குது. லக்னம் கொடுப்பன்றது பொண்ணுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் பாவம் குரு, குழந்தை பிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 5ஆம் பாவம் குருவெலாம் நல்லா தான் இருக்குது. 9ஆம் பாவம் வந்து செகண்ட் மேரேஜ் எதாவது ஆகுமான்னு பார்ப்போம், அது மாதிரி எதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 11ஆம் பாவம் மனநிறைவு இணக்கவர்ச்சின்றது ஓரளவுக்கு பொண்ணுக்கு இருக்குது, பையனுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. தசாபுத்தின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு சாதகமானது பையனுக்கு பார்த்திங்கன்னா புதன், சந்திரன், புதன், சுக்கிரன் இது வந்து நல்லா ஆவரேஜாக இருக்குது. பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா சூரியன், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது இதெல்லாம் வந்து பொண்ணுக்கு வந்து சாதகமாகுது. சாதகம் இல்லாதது சூரியன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகம் இந்த பையனுக்கு வந்து சாதகமாக இல்லை. இந்த பொண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன், செவ்வாய், குரு, சனி இது சாதகமாக இல்லை. இப்போ நடக்கிறது தசா புத்தியில் இந்த பொண்ணுக்கு சனி தேதியில் ராகு புத்தி ஓட்டுருக்குது. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ண டைமில் இந்த நவம்பர் மாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா 6/9/2025 31/1/2026 வரைக்கும் புதன் அந்தரம் ஓட்டுக்குது. இந்த புதன் அந்தரம் இந்த பொண்ணுக்கு சாதகமாக இருந்தனால அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா, இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருந்துச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போகும். இப்படி தான் ஒரு பயம்லாம் வேணாம். எந்த டைம்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் தான் திருமணம் நடக்கும். இயற்கையாக கொண்டாந்து கொடுக்கணும். 9ஆம் பாவம் நல்லா பலமாக இருந்துச்சு, தசாபுத்திலாம் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா டக்குன்னு கொடுத்துரும். நம்ம வாய்ப்பு கொடுக்கும்போது அதை விட்டுட்டு நாம் என்னதான் தேடினாலும், கோயிலுக்கு போனாலும், குளத்துக்கு போனாலும், எங்கே போனாலுமே நமக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணாமல் திருமணம் நடக்கவே நடக்காது. நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.